வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10th-க்கும் 12th-க்கும் போர்டு எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு. ஸோ என்னென்ன எக்ஸாம் என்னென்ன டேட்ல இருக்கு, என்ன கேப் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10th-க்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்க, போர்டு எக்ஸாம்னு வந்திருக்கு. ஸோ எஸ்டர்டே தான் வந்திருக்கு. ஸோ 20th நவம்பர் தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 10th-க்கு. ஸோ சாட்டர்டே 15th பிப்ரவரியே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ 15th பிப்ரவரி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ். ஸோ அதான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து உங்களுக்கு கேப் இதெல்லாம் வராது. உங்களுக்கு அடுத்து சயின்ஸ் பாருங்க. கிட்டத்தட்ட 4 டேஸ் விட்டுட்டு உங்களுக்கு மார்னிங்ல சயின்ஸ் வருது. 20th பிப்ரவரியில உங்களுக்கு சயின்ஸ் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 25th பிப்ரவரி அகைன் 4 டேஸ் கேப் விட்டுட்டு சோஷியல் சயின்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு 27th பிப்ரவரி உங்களுக்கு தமிழ். ஓகே. ஸோ இன்கேஸ் தமிழ் இல்லாதவங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே என்ன இருக்கு, 28th பிப்ரவரி ஹிந்தி இருக்கு. ஓகே. அகைன் ஓகே. ஸோ ஐடி ஏன்னா நிறைய பேர் ஐடி எடுத்துருப்பீங்க. ஸோ டியூஸ்டே 18th மார்ச். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சுட்டு 10th மார்ச் முடிச்சு கிட்ட 7 டேஸ் கேப் விட்டுட்டு உங்களுக்கு என்னது ஐடி வருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே. ஸோ இது 10th-க்கு. அகைன் நெக்ஸ்ட் இப்போ 12th-க்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது 21st பிப்ரவரி பிசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிகினிங்கே கொடுத்துருக்கறதுனால நல்ல சான்ஸ் தான். ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா எஃபெக்டிவா எனர்ஜியோட எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல சான்ஸ் 21st பிப்ரவரி பிசிக்ஸ். நெக்ஸ்ட் டேவே இன்கேஸ் பிசினஸ் ஸ்டடிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ் வந்து 22nd பிப்ரவரி. ஸோ பிசினஸ் ஸ்டடிஸ் இல்லாதவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் 27th பிப்ரவரி கெமிஸ்ட்ரி. இப்போ கிட்டத்தட்ட 21ல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு 5 டேஸ் கேப் விட்டு 27th பிப்ரவரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வருது. மார்னிங் தான் எல்லா எக்ஸாம்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 8th மார்ச் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 வீக் மேல டைம் இருக்கு. 27th-ல இருந்து 1 வீக் 8 டேஸ் கிட்ட டைம் இருக்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 11th 2 நாள் கேப் விட்டுட்டு உடனே இங்கிலீஷ் வருது. அகைன் ஒரு நாள் கேப் விட்டு வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷன் எல்லாரும் எழுதுறீங்களான்னு தெரியல, பட் ஒரு நாள் கேப் விட்டு வெப் அப்ளிகேஷன் வருது. அடுத்து உங்களுக்கு 19th மார்ச் எக்கனாமிக்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 19th மார்ச் மார்னிங் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியூஸ்டே 25th மார்ச் பயாலஜி. நெக்ஸ்ட் டேவே அக்கௌண்டன்சி எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் டேவே அக்கௌண்டன்சி வருது. 25th முடிச்சு 3 நாள் கேப் விட்டு அடியன் 29th மார்ச் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருது. 29th மார்ச். ஓகே. ஸோ அவ்வளோதான், இதோட எக்ஸாம்ஸ் முடியுது. நம்மளது ரிவிஷன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. இப்பதான் இந்த வீக் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவா போயிட்டு இருக்கு. வாரம் வாரம் உங்களுக்கு 2 யூனிட்ஸ் ரிவிஷன் பண்ணி ஒரு சண்டே எக்ஸாம்ஸ் வச்சு போயிட்டு இருக்கோம். ஸோ 2 யூனிட்ஸ் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு 50% ரிவிஷன் வர போறோம். 50% ரிவிஷன் பார்த்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது எல்லாமே நம்ம ஜான்வரி மந்த்துக்குள்ள பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிவிஷன் இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெமோ கிளாஸ் சொன்னாலும் பாருங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. யூடியூப்லயும் எல்லா சப்போர்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.